நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது வாரமாக சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. மைக்ரோசிப் தடுப்பூசி செலுத்த ஏராளமானோர் தங்களது செல்லப்பிராணிகளுடன் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் அந்த செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி சிப் பொருத்தி உரிமம் பெறுவது என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அதற்காக காலக்கெடு என்பது இன்றோடு நிறைவு பெறக்கூடிய நிலையில இந்த காலக்கெடு நீட்டிக்க வேண்டும் என செல்லப்பிராணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில அடுத்த மாதம் டிசம்பர் 7ஆம் தேதி வரை இதற்கான காலக்கெடு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சென்னை மாநகராட்சி சார்பாக 3வது வாரமாக செல்லப்பிராணிகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு முகாம்கள் என்பது சென்னையில 6 இடத்தில் நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு மையத்துல காலை முதலே செல்லப்பிராணி உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி அது மட்டும் இல்லாமல் சிப் பொருத்தி அந்த நாய்களுக்கு உரிமைகளை பெற்று வருகிறார்கள். 7ஆம் தேதிக்கு பிறகாக தடுப்பூசி செலுத்தாத செல்லப்பிராணிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலக்கெடு இன்றோடு முடிவடைந்த நிலையில உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 7ஆம் தேதிக்கு பிறகாக தடுப்பூசி செலுத்தாத செல்ல பிராணிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கால்நடை பராமரிப்பு மையத்தில் செல்ல பிராணிகளுடைய உரிமையாளர்கள் கால்நடை மருத்துவர்களின் கருத்துகள் ஆலோசனைகள் அடிப்படையில் இணையதள சேவையில் காணப்பட்ட இடர்பாடுகள் களையப்பட்டு எளிதாக உரிமம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னையில புளியந்தோப்பு, திருவிக்கா நகர், நுங்கம்பாக்கம், கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட 6 இடங்கள்ல இந்த மையங்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. காலை 8 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இந்த மையங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 வாரமாக நடைபெற்ற முகாம்கள்ல இதுவரை 24,477 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3வது வாரமாக இன்றைய தினமும் இந்த சிறப்பு மையம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றோடு இந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதிக்கு பிறகாக செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத செல்ல பிராணிகளுக்கும் சிப் பொருத்தி உரிமம் பெறாத செல்ல பிராணிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.